இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொறையுடைமைன்ற டாபிக், ரெண்டாவது டாபிக். சரி, இது எங்கே இருக்குது? இதுவும் அறத்துப்பாலில் இல்லறையியலில் இருக்குது. 151லேருந்து 160வது திருக்குறள். பொறையுடைமை, அதாவது பொறுமை. டிஎன்பிசி படிக்கிற நமக்கு வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒழுக்கமும் பொறுமையும் இருக்கணுன்றதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாக இதை கொடுத்துட்டாங்க போல இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு குறள் பார்ப்போமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரி, போல வந்திருக்கு, அதனால் இது ஓமை அணி. சரி, அகழ்வார்னா என்ன? தோன்றவரை தாங்குகிற நிலம் போல நம்ம தப்பாக பேசுகிறவங்கள, இகழ்வங்களை பொறுத்துக்கிறது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. நமக்கு வந்து ஒருத்தங்க பெரிய தீங்கு செஞ்சிட்டாங்க, சரியா? அதை பொறுத்துக்கிறது சிறந்தது. அதை விட சிறந்தது எது தெரியுமா? அந்த துன்பத்தை மறந்துடுறது தான். நமக்கு பண்ணதை மறந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். அதனால தான் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அந்த விஷயத்தை மறந்துட்டிங்கன்னா அதை விட நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி, இம்மையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் வன்மை மடவார் புரை. இன்மையுள் இன்மை அப்படின்னா வறுமையிலும் வறுமை எது தெரியுமா? நம்மக்கிட்ட வறுமை ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்டு வரவன்ட்டு இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பெரிய வறுமையில் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? விருந்தோம்பல் தான் முதல் பண்பு. யாருக்காவது வந்து கேட்டு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவன் தான் இருக்கிறதுலே ஏழை. அவனுக்கு எப்படி இன்மையிலும் இன்மை விருந்தோரல், அதாவது கொடுக்க முடியலன்னு சொல்கிறானோ, அந்த மாதிரி வலிமையிலும் வலிமை, வன்மையிலும் வன்மை. வன்மைனா வலிமை, அதில் வலிமையிலும் வலிமை எதுனா மடவார்புரை. தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அறிவற்றவர்கள் பேசுகிற சொற்களை பொறுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து வலிமையிலும் வலிமையானவர். இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. சரி, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நிறையுடைமை, நல்ல தன்மை, உங்களை நல்ல குணங்கள் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொறுமை, பொறையுடைமை என்னும் பொறுமையான குணம் வந்து நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல குணங்கள் நீங்காமல் இருக்கும். சரி, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பார் பொறுத்தாரை பொன் போல் புதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருத்தார் அப்படின்னா யாருன்னா, இப்போ நீங்கள் என்னை திட்டிட்டீங்கன்னா நான் உங்களை டக்குன்னு திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செகண்டே திட்டுறேன்ல, அவன் வந்து ஒருத்தார். அது ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு திட்டிடுறான்டா அப்படின்றவங்கள, அவங்கள ஒன்றாக வையாரே, அவங்கள ஒரு பொருட்டாகவே வச்சுக்க மாட்டாங்க. யார்? சான்றோர்கள். வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் புதிந்து. யாரை வைப்பாங்க அப்போ பெருசாக? பொன் அளவுக்கு தங்கம் போல் யாரை வைப்பாங்கன்னா, நம்மளை ஒருத்தன் திட்டானா நம்ம அதை பொறுத்துட்டு அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுறோம் இல்லையா, அவனை பொன் மாதிரி தங்க மாதிரி வச்சுப்பாங்களாம். இந்த காலத்துக்கு இது பொருந்துமான்னு தெரியல, பட் சில நேரங்கள் அப்படி இருக்கிறது நல்லது தான். அதுதான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து, ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொறுத்தார் திட்டினவனை திட்டுறான் இல்லையா, அவனுக்கு அந்த செகண்டு மட்டும்தான் இன்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கே கில்ட் வரலாம், எதுக்கு நம்ம திட்டணும், அவன் தான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டான், நம்மளும் அதே மாதிரி பேசிட்டோமேன்ற ஒரு கில்ட் வர ஆரம்பிக்கும். அவனுக்கு அந்த நாள் மட்டும்தான் இன்பமாக இருக்கும், அடுத்த நாளில் வந்து கில்ட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். உலகமே அழியிற வரைக்கும், பொன்றும்னா உலகமே அழியும் வரைக்கும் புகழ் வந்து நின்றுட்டே இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் அவங்க நல்லா இருப்பாங்க. சரி, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல, நமக்கு செய்யத்தகாத ஒரு விஷயத்தை தனக்கு நாம் பிறர் செஞ்சிட்டாலும் மனசு நொந்து போய் அறனில்லாத செயல்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான், அரசு பலம் இல்லை பவர், பணம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அதிகமாக இருக்கான், மிகுதியாக இருக்கான், அவன் நமக்கு ஒரு தப்பு செய்யலாம். அந்த மிகுதி அதிகமாக இருக்கிற திமிரில் நமக்கு ஒரு தப்பு செய்கிறான்னா நம்ம தகுதியால் வென்றணும். பொறுமை அப்படின்ற தகுதியால் வெல்லணும். அதை தான் வந்து பொறுமையால் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிப்பவர். துறந்தார் அப்படின்னா முற்றும் துறந்தவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஞானிகள், சித்தர்கள், அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அவங்கள விட தூய்மை உடையவர் யார் இருப்பாங்கன்னா இறந்தார் வாய், அதாவது தகுதி இல்லாத சொற்களை சொல்கிறவன், வரம்பு கடந்து மீறி பேசுகிறவனோட இன்னா சொற்களை பொறுத்து கொள்பவர் வந்து அவங்கள காட்டினும் பெரியவங்களாக இருப்பார். உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னார் சொல் நோக்கிற்பவர். உண்ணாது நோற்பார் பெரியார், இது ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஹங்கர், இந்த உலகத்தில் பசி இருக்கு இல்லையா, பசியை கட்டுப்படுத்தினவன் எதை வேணால் கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதுதான் பசியை கட்டுப்படுத்துறது தான் முதல் வேலை ஒரு சித்தராகணும், ஞானி ஆகணும்னாவும். அப்படி இருக்கவங்க பெரியார், ஓகேவா, பெரியவர். அவங்களுக்கு அடுத்து அவங்களே யாருக்கு அடுத்து வருவாங்கன்னா, பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின்.
பிறர் சொல்லும் கெட்ட சொல்ல வந்து பொறுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி தான் இந்த பெரிய பெரிய ஞானிகளே வருவாங்களாம். யார்? பசியவே துறந்த ஞானிகள். இது இப்படி ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று, பிறர் சொல்லும் இன்னா சொல்லை பொறுத்து கொள்பவர்கள் பின்னால் இந்த உண்ணாது நோற்பார் பெரியார், அதாவது பசியையும் விட்டுட்டு தங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பெரியவங்க வந்து இவங்க பொறுத்திருக்கவங்க பின்னாடி போவாங்களாம். இதுதான் அடுத்த 10. என்னென்னு ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா டக்குன்னு? நிலம் தோன்றவங்களை எப்படி தாங்குதோ அந்த மாதிரி நம்மளை இப்போ இகழ்ந்து பேசுகிறவங்கள தாங்கணும். பொறுமையாக இருக்கிறது நல்லது தான், அதை விட அந்த தப்பை மறந்துடுறது ரொம்ப நல்லது. இப்போ வறுமையிலும் வறுமை வந்து சாப்பாடு போடாமல் இருக்கிறது, வலிமையிலும் வலிமை வந்து பொறுத்து கொள்வது. நல்ல விஷயம் நம்மக்கிட்ட நீங்காமல் இருக்கணும்னா பொறுமை நமக்கு வேணும். 4வது. 5வது, அப்போவே திட்டிடுறவனை வந்து ஒரு பொருட்டாகவே வச்சுக்க மாட்டாங்க, பொறுத்திருக்கவங்க வந்து பொன் மாதிரி வச்சுக்குவாங்க. அப்போவே திட்டுறவனுக்கு அந்த நாள் தான் இன்பம், பொறுத்தா இருக்கி உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். நமக்கு தப்பு ஒருத்தர் செஞ்சாலும் மனசு வந்து அரண் இல்லாத செயல்களை செய்யக்கூடாது. பதவி, அதிகாரம், பணம் இது மூலியமாக நமக்கு தப்பு செய்கிறவங்கள நம்ம பொறுமையால் ஜெயிக்கணும். ஞானிகளை விட வரம்பு கடந்து பேசுகிறவங்களோட வார்த்தைகளை பொறுத்துக்கிறவங்க பெரியவங்க. உண்ணாது நோற்பார் பெரியார், அதாவது பசியையும் கட்டுப்படுத்தினவங்களோட யார் பெரியவங்கன்னா பிறர் சொல்கிற தப்பான சொற்களை பொறுமையாக கையாளுறவங்க தான். சரி, அடுத்த குறள் பார்க்கலாம்.